ஹாய் சந்தரீஸ். இந்த ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் இன்ஸ்டாவில் தான் ஃபஸ்ட்டு போஸ்ட் போட்டிருந்தேன். நல்ல வரவேற்பு இருந்துச்சு. ஸ்டிச்சிங் வீடியோ அப்போவே நான் ஸ்டிச் பண்ணும்போதே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதுதான் இப்போ ஃபுல்லாக போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து மெட்டீரியல் சந்தேரின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் தான் வாங்கினேன். 1 மீட்டருக்கு 195 அந்த மாதிரி வந்துச்சு. நான் வந்து டாப்பும் பேண்ட்டுக்கும் சேர்த்து 3 மீட்டர்ஸ் வாங்கியிருந்தேன். இப்போ எப்பவும் போல் என்னோடய மெஷர்மெண்ட்லேயே நான் இது பண்ணுறேன். நீங்கள் அந்த உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட்டோ அதை எடுத்துக்கோங்க. ஷோல்டர் 7, என்னோடய ஜஸ்ட் இது வந்து 10, 1.5 இன்ச்சஸ் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். ஆர்ம் ஹோல் டெப்த்து வந்து 5.5 வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம ஸ்லீவ்லெஸ்னால் நான் வந்து கொஞ்சம் க்ளோஸ்டாக இருக்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து ஓப்பனோட லெங்க்த்து வந்து 15 வச்சுருக்கேன், ஷோல்டர்லேருந்து ஓப்பன் லெங்க்த்து. அப்புறம் வந்து கீழே என்னோடய வெயிஸ்ட்டோட வித் வந்து என்ன கொடுத்துருக்கணும் 9.5, அதுவே கீழே வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் இப்போ கட்டிங் போட போகிறதுல மார்க்கிங் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கேலப் ஒர்க் பண்ண போகிறோம் எம்ப்ராய்டரி மிஷின்லேருந்து. அதுக்காக இப்போ அந்த ஸ்கேலப்புக்காக கட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சின்ன ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து 1 இன்ச்சஸ்க்கு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா மெஷர்மெண்ட் மாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் ஸ்கேல்ஸ்லாம் இருக்குது. சரி நம்ம எதுக்கு அதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு சின்ன கட்டியாக இருக்கிற ஒரு கார்ட்போர்ட் பீஸை எடுத்துகிட்டு பண்ணிக்கிட்டேன். இது வந்து என்னோடய எம்ப்ராய்டரி மிஷினில் தான் பண்ணுறேன். ஸ்கேலப் டோட்டலாக எல்லா இடத்துலையுமே கொடுத்து அழகான ஒரு பூவுமே கொடுத்துருக்கேன். அது காட்டுறேன். நிறைய பேர் கேட்குறீங்க இந்த ஸ்கேலப் எம்ப்ராய்டரி எதில் பண்ணுறீங்க அப்படின்னு. இது நார்மல் மிஷினில் ரானியூன்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் தான். நம்ம பெரிய கம்ப்யூட்டரைஸ்டு இதில் நம்ம பெடல் போட்டு இந்த மோட்ரு வச்சு யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இதில். ஆனால் வந்து இதில் ஃபூட் இருக்காது. இது தனியாக இதில் வந்து நம்ம வேறு ஸ்டிச்செல்லாம் பண்ண முடியும். இந்த 6 ஆக் ஸ்டிச் போடுவாங்கள்ல அந்த மிஷின் தான். செப்ரேட்டடாக வாங்கினேன். செகண்ட் ஹேண்டுக்கு ஒரு 7,000 சம்திங்க்கு வாங்கினேன். பட் வந்து வாங்கினது வரைக்கும் எனக்கு ஒர்த் தான். நல்லா யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய இதே மாதிரி ஸ்கேலப் ஒர்க் தான் ஜாஸ்தியாக நான் இதில் போட்டிருக்கேன். நல்லா வரும். என்ன கம்ப்யூட்டரைஸ்டு மாதிரி வராது. அதுனா கரெக்டாக பக்காவாக நம்ம பண்ணுறதை பொறுத்து தான் இது நீட்டாக இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி, அதை பொறுத்து தான் இதில் அந்த லுக்கு வரும். அப்புறம் வந்து இந்த சென்டரில் டாப்பில் வந்து ஃப்ரண்டில் 3 ஃப்ளவர்ஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எப்படின்னு செப்ரேட்டடாக ஒரு துணி இந்த கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி செப்ரேட்டடாக ஒரு துணியை மேலே போட்டு கீழே வந்து நம்மளோட மெயின் கிளாத் இருக்குது. இப்போ அந்த பூ மாதிரி அதுக்கு ஏன்னா நம்ம வந்து இந்த இதில் ஃபில் பண்ணணுன்னா விசித்ரா சில்க் மெட்டீரியல்னால ஹோல்ஸ் விழுந்து சீக்கிரம் வந்து ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணணுன்னா அப்படியே அந்த பீஸே போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணேன், வேற ஒரு மெட்டீரியல் எடுத்து அதுக்கு மேலே ஃப்ளவரை ட்ரா பண்ணி அப்புறம் அப்படியே சைடு ஃப்ளவராக அழகாக இப்படியே ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டேன். மீதி கிளாத்தை வந்து உள்ளே இருக்கிறது இருக்கும், மீதி கிளாத்தை வந்து அப்படியே கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி. அப்போ நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணவும் தேவைப்படாது. அதனால தான் இந்த மாதிரி பண்ணினேன். நான் யோசித்தேன் எப்படி வருமானு. பட் பக்காவாக வந்திருக்கு. நீங்களே பார்த்தா தெரியும். அந்த உள்ளே மட்டும் அழகாக கவர் ஆகிருக்கு. வெளியில் வந்து தான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அது ஒட்டியே நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும். அப்புறம் வந்து அந்த லீஃப் டிசைன்ஸ் அதையுமே அது வந்து மெயின் மெட்டீரியலே பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து உள்ளாடி கவர் ஆகிறதில்ல. ஸோ வந்து நம்ம அப்படியே அவுட்லைன் மட்டும் போட்டுட்டு இது பண்ணிக்கலாம். இந்த மெட்டீரியலில் வந்து ஆல்ரெடி நான் இது பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக அந்த மெட்டீரியல் அதனால் வந்து கொஞ்சம் ஸ்டிச்சோட இது கேப் வருது. ஸோ நம்ம ஃபில் பண்ணணுன்னா அப்படியே ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஃப்ளவர் அப்படியே ஹோல்ஸ் மாதிரி விழுந்து வந்துடும், பிஞ்சிட்டு வந்துடும் தோணுச்சு. அதனால தான் வேறு கிளாத் வச்சு பண்ணேன். பட் அதுவுமே நல்லாயிருக்கு. பார்த்தீங்களா எந்தளவுக்கு நீட்டாக இருக்குது அப்படின்னு. இப்போது ஸ்கேலப் எல்லாமே முடிச்சாச்சு. சைடு ஒர்க் ஏன்னா ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுலேயுமே ஸ்கேலப்பு. ஃப்ரண்டில் மட்டும் கீழே வந்து 3 ஃப்ளவர்ஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து இப்போ ஃப்ரண்ட் நெக்கு அப்புறம் தான் யோசித்தேன், ஓகே அதுவுமே சின்ன ஒரு ஸ்கேலப் போடலாம் அப்படின்னு. வீல பட் வந்து கீழே எண்டிங்கில் வந்துட்டு வி இல்லாமல் ஒரு 1 இன்ச் கேப் கொடுத்துட்டு அப்படி லைட்டாக இது மாதிரி வரும். அதில் ஸ்கேலப் அப்படியே கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இதுவும் நல்லா இருந்துச்சு. இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறது சூப்பராக வந்துருந்துச்சு. நீங்களுமே பாருங்கள். அந்த நெக்கு இப்போ பார்த்தா தெரியும். இப்போ ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்குறோம். ஏன்னா ஃப்ரண்ட் பேக் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. எல்லாமே நான் நார்மலாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம வந்து இது கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து கட் பண்ணணும். இதில் நம்ம லைனிங்கும் கொடுக்காதனால ஈஸியாக 2 ஷோல்டருமே
விட்டால் முடிஞ்சு போச்சு. அப்புறம் வந்து ஆர்ம் ஹோலில் வந்து பீஸ் கட் பண்ணி மடித்து ஃபோல்ட் பண்ணி செக்யூர் பண்ணி வச்சுருக்கேன். ஆர்ம் ஹோல் வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணியிருந்தேன். பட் ஆனால் கட் பண்ணலை. ஏன்னா எப்போவாவது முன்ன பின்ன வந்துடுச்சுன்னா அதனால் சேஃபாக அங்கேயே விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஸ்லிட்டு நம்ம ஓப்பன் இது தான் எவ்வளோ கொடுத்துருந்தோம், 15 கொடுத்துருந்தோம். அங்கே க்ளோஸ் பண்ணி அங்கே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்க வேண்டியது தான். போட்டுட்டு மீதி பீஸை கட் பண்ணி எடுத்துட்டு, ஏன்னா நம்ம இதில் வந்து இது கொடுக்குறதில்ல, ஸ்லிட்டு மடித்து அடிக்கிறதில்ல. ஏன்னா அங்கே ஆல்ரெடி ஸ்கேலப் இருக்குது. அங்கே கட் பண்ணி தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இது எங்கே வரைக்கும் ஓப்பன் வரணுமோ அங்கே வரைக்கும் லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்காக பேண்ட் கட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் லைனிங்கில் கட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்மளை மெயின் கிளாத்லேயே கட் பண்ணிட்டோன்னா முன்ன பின்ன எதுவும் பண்ண முடியாது. அதனால் லைனிங்கில் கட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஏன்னா லைனிங்கில் கரெக்டாக அளவில் கட் பண்ணியிருப்போம். அப்போ அதை அப்படியே எடுத்து மெயின் கிளாத்தில் நம்ம வச்சா போதும். அப்போ எக்ஸஸாக இருக்கிற எவ்வளோ துணி தேவைப்படும் நமக்கு அதுவே அப்போவே தெரியும். அப்போ மடித்து போடும்போது எக்ஸஸாக துணி வேஸ்ட் ஆகாது. நான் ஸ்டிச் பண்ணுற பேண்ட் ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் வந்துட்டு நல்லா நீட்டாகவே இருக்கும். எந்த இடத்துலையுமே பிசுறு இருக்காது. அப்படின்னா நம்ம ஓவர்லாக் பண்ண எங்கேயுமே வராது. ஃபுல் க்ளோஸ்டாக பண்ணுவேன். நீங்கள் அப்படியே நம்ம உல்டாவாக எடுத்து பார்த்தாலுமே எங்கேயுமே எந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தும் இருக்காது. ஓவர்லாக் பண்ண தேவையும் படாது. அந்த மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ணுவேன். ஸோ நான் என்னோடய பேண்ட் இது வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். அதுலேயுமே இதில் வந்து சிப்பெல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் எங்கேயுமே எலாஸ்டிக் கொடுக்கல. ஸோ நம்ம வந்து மேலே ஏற்றி போடும்போது வந்துட்டு நமக்கு சிப்பு ஓப்பன் இருந்தால் தான் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். இதுக்கு ஷால் செட் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். ஆனால் ஆல்ரெடி மெட்டீரியலுக்கே கொஞ்சம் காஸ்ட்லி ஆகிடுச்சு. ஏன்னா 3 மீட்டர்ஸ் 200 வச்சு வரும்போது 600 பக்கமாக வந்துடுச்சு. அதனால் சரி வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பட் ஷால் போடாமலே நான் செட் பண்ணியதப்போ நல்லா இருந்துச்சு. பட் ஷால் போட்டிருந்தோன்னா இனியும் நல்லாயிருக்கும். அதுலேயும் ஒரு ஸ்கேலப் கொடுத்து நல்லா பண்ணியிருக்கலாம். சரி ஓகே, நான் இதோட முடிச்சுக்கிட்டேன். பட் இது நான் இன்ஸ்டாவில் போட்டப்போ எனக்கு நிறைய என்கொயரிஸ் வந்துருந்துச்சு. அப்புறம் சாரீலேயே நம்ம இதே பேட்டர்னை சேம் என் ஃப்ரெண்டுக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். நல்லா இருந்துச்சு. நிறைய என்கொயரிஸும் எனக்கு ஸ்டிச்சிங்க்கு வந்த பேட்டர்ன் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டிலே நம்ம இதை ரெடி பண்ணலாம். ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். வெளியிலலாம் இந்த ஒரு பேட்டர்ன்லேயே நம்ம வாங்கணுன்னா 7000 8000 சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம வீட்லேயே ரொம்ப பட்ஜெட்டாக நம்ம பண்ணிக்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட லைக்கும் சப்போர்ட்டும் கண்டிப்பாக தேவை. பாய் சுந்தரீஸ்.